நத்தம் அருகே உணவு ஒவ்வாமையால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 17 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஐயனார்புரத்தைச் சேர்ந்த வேலு கடந்த 7ஆம் தேதி இரவு அரவங்குறிச்சி சாலையோர கடையில் பானிபூரி வாங்கி சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அன்று இரவு வயிற்று வலியால் அவதியுற்ற வேலுவை அவரது பெற்றோர்கள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்கின்றனர். இந்த நிலையில் தொடர் சிகிச்சையால் இருந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சிறுவன் மரணம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கட்டட தொழிலாளி கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சில்லி சிக்கன் சாப்பிட்டு பணம் தர மறுத்ததால் அடித்து கொன்றதாக கைதான இருவர் வாக்குமூலம் அளித்துள்ளனர். கோவை அன்னூர் பகுதியைச் சேர்ந்தவர் ரங்கசாமி. கட்டட தொழிலாளியான இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டம் வெங்கநாயக்கன் பாளையத்தில் உள்ள குட்டையில் பலத்த காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டார். இதுகுறித்து தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வந்த போலீசார் புஞ்சை புளியம்பட்டியைச் சேர்ந்த பிரகாஷ் மற்றும் தனசேகர் ஆகிய இருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் புஞ்சை புளியம்பட்டி டாஸ்மாக் அருகே பிரகாஷ் சில்லி சிக்கன் கடை நடத்தி வருவதும், மதுபோதையில் பிரகாஷின் கடைக்கு வந்து சிக்கன் சாப்பிட்ட ரங்கசாமி பணம் கொடுக்க மறுத்து தகராறு செய்ததும் தெரிய வந்தது. இதனால் ஏற்பட்ட முன் விரோதத்தில் தன் நண்பரான தனசேகருடன் சேர்ந்து ரங்கசாமியை பிரகாஷ் கல்லால் அடித்து கொன்று உடலை குட்டையில் வீசியதும் தெரியவர இருவரையும் கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர்க்கும் கூட்டத்தில் பெண் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. விசாரணையில் மயங்கி விழுந்த பெண் அரியமங்கலத்தைச் சேர்ந்த செல்வி என்பது தெரிய வந்தது. வாடகை வீட்டில் குடியிருந்து வரும் செல்விக்கும் வீட்டின் உரிமையாளருக்கும் இடையே பிரச்சனை இருந்து வந்த நிலையில் திடீரென தன் வீட்டை உரிமையாளர் பூட்டிவிட்டு சென்றதாக கூறி பெண் புகார் அளிக்க வந்திருக்கிறார். பெண்ணை மீட்ட அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்த நிலையில் இதுகுறித்து விசாரிக்க மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.